வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். பாராளுமன்ற தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கிருஷ்ணகிரியில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினர் பார்வை. வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தல். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம். வணிகர் சங்க பேரவைத் தலைவர் மறைவிற்கு அஞ்சலி. மரக்காணம் பகுதியில் கடைகள் அடைப்பு. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் உடல் நலக்குறைவால் காலமானதை முன்னிட்டு மரக்காணம் பகுதியில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கடைகள் அடைக்கப்பட்டன. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவராக செயல்பட்டவர் வெள்ளையன். இவர் உடல்நிலை குறைவால் காலமானார். இவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மரக்காணம் பகுதியில் உள்ள அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் மதியம் 2 மணி முதல் மாலை 7 மணி வரை அப்பகுதியில் உள்ள அனைத்து கடைகளையும் மூட வேண்டும் என அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் அறிவிப்பு செய்தனர். இதனை அடுத்து மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள சுமார் 700க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் திரு வெள்ளையன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கடையெடுப்பு செய்தனர். இதனைத் தொடர்ந்து மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலை பேருந்து நிறுத்தம் பகுதியில் இருந்து வியாபாரிகள் மௌன ஊர்வலம் வந்து மரக்காணம் சார் பதிவாளர் அலுவலகம் அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். நம்ம மரக்கு சேர்த்த வணிகர் சங்கம் என்பது ரொம்ப காலமாக இருக்குது. நம்ம மரக்காணி கடையில் ஒரு சம்பவத்தை அடுத்து நம்ம மரக்காணி வியாபாரிகளை திருக்கோவிலூர் அறுதங்குடி கிராமத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரின் மனுநீதி நாள் முகாம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வட்டம் அறுதங்குடி கிராமத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரின் மனுநீதி நாள் முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் அரசு நலத்திட்ட உதவிகள் குறித்து மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சுப்பிரமணி பொதுமக்களிடையே விளக்கி பேசப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இளைஞரணி ஆக்சுவலாக நம்ம கட்சியை தாக்கி பிடிக்கிறவங்க செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் மாமல்லபுரத்தை அடுத்த கொக்கிலமேடு கிராமத்தில் எழுந்தரில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஆலய தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வட்டம் மாமல்லபுரம் அடுத்த கொக்கிலமேடு கிராமத்தில் கோவில் கொண்டு அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஆலய தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பந்தக்கால் நடப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், தூப தீப ஆராதனை, அன்னமார் பூஜை, அம்மன் திருவீதி உலா, அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ட்ரெண்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், கோக்கிலமேடு கிராம ஸ்ரீனிவாசன் மற்றும் கோவில் அறங்காவலர் குழு, ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர்.
இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக் கோரி ஆதித்தமிழர் கட்சி சார்பில் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலை குமரேசன் நகரில் அருந்ததியர் சமூக மக்கள் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் வாழ்ந்து வரும் குடும்பங்கள் கூலி வேலை செய்தும் கழுகுமலை பேரூராட்சியில் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்களாகவும் வேலை செய்து வருகின்றனர். நீண்ட நாட்களாக அப்பகுதி மக்கள் வீடுகள் இல்லாமல் வாடகை வீட்டில் வசித்து வருவதாகவும் இது தொடர்பாக தங்கள் வீடுகள் கட்டிக்கொள்ள இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக ஆதித்தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் நம்பிராஜ் பாண்டியன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து கோட்டாட்சியர் மகாலட்சுமியை சந்தித்து கோரிக்கை மனுவையும் அளித்தனர். தங்கள் கோரிக்கை மனு மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கழுகுமலை குமரேசன் நகரில் பட்டா இல்ல, சொந்த வீடு இல்ல, திராவிட மொத்தமாவே இருந்திருந்தா இதே பெனிஃபிஷரிக்கு இ பட்டா கொடுக்க ரெடி பண்ணுவோம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 103வது நினைவு தினம் எட்டயபுரத்தில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் அதிமுக நிர்வாகிகள் கடைபிடித்தனர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 103வது நினைவு தினம் பல்வேறு இடங்களில் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் அமைந்துள்ள அவரது மணிமண்டபத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு ஆலோசனையின் பேரில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் அறிவுறுத்தலின்படி அதிமுக எட்டயபுரம் நகர கழக செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பாரதியாரின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் கணபதி, மகளிர் அணியினர் செல்வி, சாந்தி மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். செல்வி வராப்ல கட்டாச்சு. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன.
ஒருநாள் விடுப்பு எடுத்து முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சு பணியாளர். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சு பணியாளர்கள் நலசங்கம் சார்பில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலக வளாகத்தில் அனைத்து இளநிலை உதவியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சு பணியாளர்கள் நலசங்க மாவட்ட பொருளாளர் இளங்கோ தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் EMIS தொடர்பான பணிகளை தங்களுக்கு வழங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டி கோஷங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்டத்தில் இளநிலை உதவியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் மொத்தம் 262 நபர்கள் உள்ளனர். அதில் 155 நபர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கணக்கு தேர்வு ஊதிய வழங்கிடு. கோவில்பட்டி இலுப்பையூரணி பகுதியில் நீண்ட வருடங்களாக வீடு கட்டி குடியிருந்து வரும் குடும்பங்களுக்கு வீடுகளை அளவீடு செய்து வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகேயுள்ள இலுப்பையூரணி வருவாய் கிராமத்தில் உள்ள மறவர் காலனி, தாமஸ் நகர் பகுதிகளில் மேய்ச்சல் நிலத்தில் சுமார் 450க்கும் மேற்பட்ட ஏழை குடும்பங்கள் 40 வருடங்களாக வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர். இவர்கள் அனைவரும் முறையாக வீட்டு தீர்வை செலுத்தி மின் இணைப்பு பெற்றுள்ளனர். ஆனால் இவர்களுக்கு வீட்டுமனை பட்டா இதுவரையிலும் வழங்கப்படாமல் உள்ளது. இவர்கள் அனைவருக்கும் முறையாக நிலங்களை அளவீடு செய்து வீட்டுமனை பட்டா வழங்கி கிராம கணக்கில் உடனே பதிவேற்றம் செய்ய வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை செயலாளர் மாரியப்பன் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கோஷங்களையும் எழுப்பினர். உடனடியாக பயிற்சி கோட்டாட்சியர் சத்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். உள்ளிருப்பு போராட்டத்தில் மாவட்ட செயலாளர் கருப்பன், தாலுகா செயலாளர் பாபு, நகர செயலாளர் சரோஜா உட்பட முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வருவாய் துறையே வருவாய் துறையே வழங்கிடே கோவில்பட்டி வட்டத்தில் திமுக சார்பில் ரெட்டிச்சாவடியில் ஊராட்சி ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது. கடலூர் ரெட்டிச்சாவடியில் கடலூர் வடக்கு ஒன்றிய ஊராட்சி ஒருங்கினார் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு நகர அவைத்தலைவர் பழனிவேல் தலைமை தாங்கினார். ஒன்றிய செயலாளர் தனஞ்செழியன், இளைஞரின் அமைப்பாளர் மணிகண்டன், அவைத்தலைவர் செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்து வீடுகளிலும் திமுக கட்சி கொடி ஏற்ற வேண்டும், இளைஞரணி மற்றும் மகளிர் அணியில் உறுப்பினர்களின் இணைக்க வேண்டும், ஒரு முப்பெரும் விழாவில் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர் கோதண்டபாணி, ஒன்றிய பொறுப்பாளர்கள் திருசெல்வம், ராஜாராம், விநாயகம், மகேஷ், பிரியங்கா, வேணுகோபால், வீரராகவன், மகளிரணி ஜெயபாஷினி மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், ஊராட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் திமுக முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். நம்ம மருத்துவ சான்று மூலமா ஒரு வியாழக்கிழமைக்கும் நம்ம மெடிக்கல் காலேஜ், நம்ம கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜில் வச்சு அட்டை கொடுத்துருவாங்க. அந்த அட்டையை வச்சுக்கிட்டு அந்த ஜெராக்ஸை வச்சு நம்ம தேவைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணி பயன்பெறலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கல் கட்டை தருவாங்க நடக்க முடியாதவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் ஓட்டுற சைக்கிள் கொடுத்துருப்பாங்க. கல் வண்டி நம்ம உட்காந்து தள்ளிட்டு போகிற மாதிரி கொடுப்பாங்க. பெட்ரோல் ஸ்கூட்டர் அது தமிழகத்தில் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த வருஷம் மட்டும் நம்ம 412 பைக் கொடுத்துருக்கோம். நம்ம ஏரியாவில் ஓடுற எல்லா பைக்குமே 2 வீல்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணிப்பாங்க. அது எல்லாமே தமிழ்நாடு அரசு ஃப்ரீயாக கொடுத்தது. அது வேறு எங்கேயுமே ப்ரைவேட்டாக வாங்க முடியாது. அந்த பெட்ரோல் ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு வெறும் அடையாளத்தை ஜெராக்ஸும்
எங்கேயாவது வேலைக்கு போகணும், இந்த மாதிரி நான் வேலைக்கு போகிறேன் அதுக்கான சான்று கொடுத்துட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அதை சரி பண்ணி கொடுப்பாங்க. என்னோட பாண்டு டிசம்பர் மாதம் வண்டி கொடுக்க போகிறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள பாராளுமன்ற தேர்தல் 2024 பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினர் பார்வையிட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள பாராளுமன்ற தேர்தல் 2024 பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை 6 சட்டமன்ற தொகுதியிலிருந்து இந்திய தேர்தல் ஆணையம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் கிடங்குக்கு கொண்டு வரப்பட்ட இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் தேர்தல் அலுவலர் திருமதி சரையு IAS மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை சேர்ந்த தேசிய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன், இந்திய காங்கிரஸ் கட்சி நகர தலைவர் லலிதா ஆண்டனி, பாரதிய ஜனதா கட்சி கையின் ஊடக பிரிவு கார்த்திகேயன், திமுக கழக மாவட்ட துணை செயலாளர் கோவிந்தசாமி, ஜெய்சன், விஜய், ராஜசேகர் மற்றும் தேமுதிக முருகன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினர் கலந்து கொண்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பார்வையிட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்ற தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கிருஷ்ணகிரியில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினர் பார்வை. வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தல், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம். வணிகர் சங்க பேரவைத் தலைவர் மறைவிற்கு அஞ்சலி, மரக்காணம் பகுதியில் கடைகள் அடைப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.